அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்து நோய் நொடி பிரச்சனை கஷ்டம் நஷ்டம் அனைத்தும் கொடுத்த குரு பகவான் 7ஆம் இடத்தில் சென்று உச்சமடைகிறார். நன்மை. கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். குரு பகவான் கடகராசியில் உச்சமாகி அங்கிருந்து 5ஆம் பார்வையாக தங்களின் லாபஸ்தானம் ஆகிய விருச்சிக ராசியை பார்க்கிறார். நன்மை. தொழில் செய்வோர் வியாபாரிகளுக்கு லாபம் பெருகும். பல மடங்கு லாபம் பெருகும். வெளிநாட்டு பிஸ்னஸ் செய்வோருக்கு லாபம் பெருகும். அவருடைய 7ஆம் பார்வை மகர ராசியின் மேல் படுவதால் மகர ராசி பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட நாள் நீடித்த நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். நல்ல மருத்துவரை சந்தித்து உடல் நலம் ஆரோக்கியம் பெற முயற்சி செய்வீர்கள். ராசியை குரு பார்ப்பது நன்மை. பண வரவுகள் மேம்படும். பழைய கடன்கள் இருந்தால் அடைக்கலாம். புதிய பண வரவுகள் பெருகும். அடுத்து தங்களுடைய 3ஆம் இடமாகிய தைரிய ஸ்தானத்தில் உள்ள சனி பகவானை அவர் பார்க்கிறார். ஏற்கனவே தங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி முடிந்துவிட்டது. 3ஆம் இடமாகிய தைரியஸ்தான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் சாதகம். தற்போது குரு பகவான் 7ஆம் இடத்தில் சுபமாக அமர்ந்து அவர் 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பது சிறப்பு. தொழில்துறை வியாபாரத்தில் முன்னேற்றம். தங்களுக்கு பிரச்சனை 2ஆம் இடத்தில் உள்ள ராகு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால் குடும்பத்தில் 3ஆம் நபர்களின் தலையீட்டினை ஒதுக்குதல் வேண்டும். அனுமதிக்கக்கூடாது. குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளுதல் கூடாது. கோயிலுக்கு சென்றால் ராகுவிற்காக துர்க்கையை வணங்குங்கள். கேதுவிற்காக விநாயகரை வணங்குங்கள். மற்றபடி குருவினால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். தொழில்துறை நன்றாக இருக்கும். வியாபாரிகளுக்கு லாபம். வீடு கட்ட வாங்க ஆசைப்படுபவர்களுக்கு நல்ல விதத்தில் வீடு அமையும். 7ஆம் இடத்துக்கு குரு வருவதால் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் நல்ல வரன் அமையும். மனதிற்கு ஏற்ற கணவன் அமைவார். இதுவரை குழந்தை பாக்கியத்தில் தடங்கலான பெண்களுக்கு நல்ல விதத்தில் குழந்தை உருவாகும். நார்மல் டெலிவரியாக இருக்கும். பெரும்பாலும் ஆண் குழந்தை பிறக்கலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். சினிமா தயாரிப்பாளர்களுக்கு பல தயாரிப்புக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே சனி சாதகம், குரு பகவானும் சாதகமாக இருப்பதால் பழைய கடன்கள் அனைத்தும் அடைபடும். உத்தியோகத்தில் சிறப்பாக இருப்பீர். சிலருக்கு பதவி உயர்வு உண்டாகலாம். இடமாற்றம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அனைத்தும் நன்றாக இருக்கும். குழந்தைகள் பிள்ளைகள் நன்றாக இருப்பர். நன்றாக படிப்பர். தங்களுக்கு பெருமையை தேடி கொடுப்பர். வியாழக்கிழமைகளில் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். பாபாவை வணங்குங்கள். நன்மைகள் நடைபெறும். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.